ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் ஃப்ரம் சிபிஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ பருவநிலை மாற்றத்தால் தெற்குலகம் கடும் பாதிப்பு, செஷல்ஸ் நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி உரை. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 இந்தியா ரிலேஷன்ஸ் வித் வேர்ல்டில் வந்து கவர் ஆகும். ஸோ செஷல்ஸ் நாடாளுமன்றத்தில் உரையாற்றக்கூடிய இந்தியாவின் முதல் பிரதம அமைச்சர் அப்படிங்கிற அந்த ஒரு சிறப்பை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். ஸோ செஷல்ஸ் அரசால் புதிதாக நிறுவப்பட்ட உயரிய விருதான கார்டியன் ஆஃப் தி ப்ளூ ஹொரைசன் அப்படிங்கிற விருது வந்து அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதை பார்த்தீங்க அப்படின்னா பருவநிலை சவால்களுக்காக போராடும் நாடுகளுக்கு இந்த விருதை வந்து அர்ப்பணிப்பதாக கூறியுள்ளார். அடுத்ததான் 52 லட்சம் குழந்தைகளுக்கு போலியோ தடுப்பு சொட்டு மருந்து. நாட்டில் போலியோவை ஒழிப்பதற்காக ஆண்டுதோறும் 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா 2 தவணைகளில் இந்த போலியோ சொட்டு மருந்து வந்து வழங்கப்படும். போலியோ இருக்கக்கூடிய அந்த நாடுகளின் பட்டியலிருந்து இந்தியாவும் என்னப்பட்டிருக்கும்னா நீக்கப்பட்டிருக்கும். அதாவது போலியோ இல்லாத ஒரு நாடாக இதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதன் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 5 ஆண்டுகளாக ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே இந்த போலியோ சொட்டு மருந்தானது வழங்கப்படுகிறது. தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா 52.91 லட்சம் குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அடுத்ததான் தென்பெண்ணையாறு நடுவர் மன்றம் விரைவில் அமைப்பு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில் இன்டர் ஸ்டேட் டிஸ்பியூட்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ ஆர்டிகல் 263 பேசிஸில் 2 மாநிலங்களுக்கிடையே அந்த நதிநீர் தொடர்பாக பிரச்சனை ஏற்படும் போது அதற்கான அமைப்புகளை வந்து பாராளுமன்றம் ஏற்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஆர்டிகல் 262. இதன் அடிப்படையில் இன்டர் ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட் 1956, அதே மாதிரி இன்டர் ஸ்டேட் வாட்டர் போர்டு ஆக்ட் வந்து 1956 பாராளுமன்றம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த வாட்டர் போர்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாநிலங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணும்போது அது அமைக்கப்பட்டு அவங்களுக்கு அட்வைசரி பாடியாக இருப்பாங்க. அதே மாதிரி இந்த இன்டர் ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்டின் படி நமக்கு தீர்ப்பாயங்களை வந்து ஏற்படுத்துவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அந்த காவிரி நதிநீர் தொடர்பான பிரச்சனை கர்நாடகத்திற்கும் கேரளா, புதுச்சேரி, அதே மாதிரி தமிழகத்துக்கும் ஏற்பட்ட போது 1990ஆம் ஆண்டில் காவிரி ட்ரிபுனலை வந்து ஏற்படுத்தி இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய ரிப்போர்ட்ஸை பார்த்தீங்கன்னா 2007 அந்த எவ்வளோ வந்து தண்ணீரை வந்து பகிர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத அவங்க 2007 ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்களுடைய அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து பைண்டிங், கண்டிப்பாக ஸ்டேட்ஸ் வந்து கேட்டுதான் ஆகணும். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா கர்நாடகத்தின் சிக்பலாப்பூர் நந்திமலையில் பிறக்கும் பெண்ணையாறு. ஸோ இந்த பெண்ணையாறு 2ஆக பிரியும் போது ஆந்திரம் நோக்கி பாய்வதை வந்து வட பெண்ணையாறு அப்படின்னும், தமிழகம் நோக்கி பாய்வதை தென் பெண்ணையாறு அப்படின்னு 2 டிவிஷன்ஸ் இருக்கு. இதுல கர்நாடகத்துல பாத்தீங்கன்னா தர்ஷுன பினாகினி அப்படின்னா இந்த பெண்ணையாறை வந்து அழைக்கிறாங்க. ஸோ இதுல 497 கிலோமீட்டர் லென்த் இருக்கு. இதுல கர்நாடகத்துல பாயக்கூடியது பார்த்தீங்கன்னா 93 கிலோமீட்டர். இது அதுக்கப்புறமா கர்நாடகாவிலிருந்து கோலார் வழியாக தமிழகத்தில் நுழையும் போது தென்பெண்ணையாறு கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், இந்த கடலூர் மாவட்டங்களை தாண்டி பே ஆஃப் பெங்கால் என்ன செய்யும், கடல்ல போய் கறக்கும். இதுல 77% வந்து அந்த ட்ரைனேஜ் ஏரியா எங்க இருக்கு அப்படின்னா தமிழகத்துல இருக்கு. இதுல 3.5 டிஎம்சி தண்ணீரை பார்த்தீங்கன்னா கர்நாடகாவிலிருந்து தமிழகத்துக்கு கொடுக்கப்படுகிறது. ஸோ இந்த கர்நாடகாவில் இந்த தென்பெண்ணை ஆற்றில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெண்டையா அணை வந்து கட்டப்பட்டிருக்கு. தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணகிரி, சாத்தனூர் அப்படிங்கிற அணைகள் வந்து கட்டப்பட்டிருக்கு. ஸோ 4370 சதுர கிலோமீட்டர் பரப்புக்கு பாசன தண்ணீரை வந்து இந்த ஆறு வந்து வழங்குது. கர்நாடகத்து பார்த்தீங்கன்னா 7 டிஎம்சி தண்ணீர் வந்து இந்த ஆறுல இருந்து கிடைக்குது. அதுக்கப்புறமா ஸோ இந்த நதிநீர் பங்கீட்டு தொடர்பாக 2018ஆம் ஆண்டுல, அதுக்கு முன்னாடி பிரச்சனை இருந்திருக்கும். 2018ஆம் ஆண்டுல தமிழக அரசு பார்த்தீங்கன்னா வழக்கு தொடர்ந்திருக்கும். இதுல 2019 நடுவர் மன்றம் அமைக்கணும் அப்படின்னு மத்திய அரசுக்கு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் வந்து அறிவுறுத்தி இருப்பாங்க. ஆனா இன்னும் அதை என்ன பண்ணலன்னா செயல்படுத்தல. கண்டிப்பாக இது சீக்கிரம் அமையும் அப்படின்னு விவசாயிகளால் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இதுல எந்த ஜட்ஜ்மெண்ட் அவங்க கொடுத்துருக்காங்களோ அதுதான் பைண்டிங், கண்டிப்பா கேட்கணும். ஆனா ஆர்டிகல் 136, அதாவது ஸ்பெஷல் லீவ் ரெக்வெஸ்ட், மாநிலங்கள் ஃபர்தரா என்ன பண்ணலாம் அப்படின்னா
இந்த ஜட்ஜ்மெண்ட்டை எடுத்து சுப்ரீம் கோர்ட் கிட்ட போகலாம். ஸோ ஆர்டிகிள் 136 அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகிள் 142 அடிப்படையில் வந்து கம்ப்ளீட் ஜஸ்டிஸை நிறுவுவதற்கான அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சில மாற்றங்கள் கொண்டு வரலாம். ஸோ இந்த காவிரி ட்ரிபுனல் 1990 அமைக்கப்பட்டு 2007 தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பங்கீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பல மாநிலங்கள் திருப்தி அடைஞ்சிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் 2018 சுப்ரீம் கோர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சரத்துக்களை வந்து பயன்படுத்தி டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணியிருப்பாங்க, ஜட்ஜ்மெண்ட்டை மாற்றி அமைச்சிருப்பாங்க.